ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போதும். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். அவனோட பச்சை வாசனை போகிற வரை லைட்டாக வதக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள். நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவுக்கு வரும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். அடுத்ததாக தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் குக்கான ஒன்று சேர்த்துருங்க. இதை காலிஃப்ளவரை அடுத்ததாக மிளகுத்தூள், சீரகத்தூள் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் 5 நிமிஷம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கடைசியாக தூவினா நல்ல வாசமாக மணமும் சுவையும் கூட இருக்கும். தூவிக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோந்தான், காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.